எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவொற்றூர்ல புதுசா கட்டுன ஃபிஷிங் ஹார்பருக்கு தான். புயலுக்கு அடுத்த நாள்னால நெறைய மீன் பட்டிருக்கும். அதனால நாங்களும் விடியற்காலை சீக்கிரமா கிளம்பி வந்துட்டோம் இங்க. இப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, நெறையா போட்ல மீன் பேக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷான மீனு. ஸோ நாங்களும் இங்க வந்து 2, 3 போட்ட பார்த்துட்டோம். இப்போ ஒரு போட்ட நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா, இங்க எங்களுக்கு நண்டு கிடைக்கும். அதனால நாங்க இந்த போட்ட வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க சப்போர்ட்ட குடுங்க. நாங்க இது மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க நாங்க நண்டும், அது கூடயே சேர்த்து நெறைய மீன்களையும் சேர்த்து வாங்குறோம். நண்டு மீன் வாங்கியாச்சு. கொட்டு. திருவத்தூர் ஆறுபாருக்கு வந்தோமா, மீன் வாங்கிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி வச்சுக்கிறோம். கிழங்கா பண்ணா மீன்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா. பண்ணா கிழங்கா காளை மீன்லாம் கலந்து வாங்கிக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. இப்போ மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது பாருமா. இந்த வகுத்து பக்கம் ரெக்கை எடுக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. கிழங்கா நல்லா இருக்குமா, இது முள் இல்லாத இருக்கும். மாற்றி கூட சொல்லுவாங்க, கிழங்கா இதுன்னு சொல்லுவாங்க மாற்றி கூட. ஆனால் ஒரிஜினல் கிழங்காவே இதுதான் பாருங்கள். வெள்ளை கிழங்கா நல்லாயிருக்கும் அந்த மீன். நம்ம மீன் செவில் எடுத்துக்கலாமா. மீன் குழந்தைங்க சாப்பிட்லாம், கர்ப்பிணி பொண்ணுங்களும் சாப்பிடலாம். இது மீன் பத்திய மீன் கூட. இந்த கிழங்கா இந்த தலை பக்கம் பாருமா எடுக்கிறேன். நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடாது தலையை. தலை வச்சு தான் நம்ம ஆயணும். இந்த மீன் கிழங்கால மட்டும் அப்படி தான் ஆயணும். கத்திரிக்கோள் இருந்தால் கூட ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த மீன். இது பண்ணா மீன், முள்ளே இருக்காது, நல்லாயிருக்கும் மீன் பண்ணா. இது பண்ணா மீனும் அதேமாதிரி தான் சாப்பிட்லாம். குழந்தை பெற்றவங்க சாப்பிட்லாம். பத்திய மீன் தான், குழந்தைங்களுக்கும் ஊட்டுற மீன் தான். ஒரே முள் தான் இருக்கும், முள் நெறியெல்லாம் இருக்காதுமா பண்ணா மீனில். எங்கன்னா கடையில் பார்த்தா கூட இது வாங்கி செய்யுங்க, நல்லாயிருக்கும் மீன். வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். இதுக்கு வந்து நம்ம தலை இப்படி கட் பண்ணிக்கலாம். செவில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம துண்டு போட்டுக்கலாம். மீன் க்ளீன் பண்ணியாச்சம்மா. வீட்டில் போய் குழம்பு செய்யலாமா.